காலடி மண்ணு எப்படி பேசும்? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, காலடி மண் எடுத்துட்டாங்க, முடி எடுத்துட்டாங்க, பொருள் எடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ஒரு சில தீய வினைகள் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அது முதல்ல அது எந்த அளவு உண்மை? அதே சமயம் அது எந்த அளவு பொய்யாக, போலியாக அது உருவமைக்கப்படுது அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமியாடிக்கு ரொம்ப முக்கியமானது அச்சப்படக்கூடாதுங்க. அச்சப்படக்கூடாது. காலடி மண் என்ன? தன்னுடைய உதிரத்தவே எடுத்தாலும் அச்சப்படக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே நிலவுறதுனால நான் அறிஞ்சத தனிப்பட்ட என்னுடைய கருத்தை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ஏன் காலடி மண்ண எடுக்கணும்? காலடி மண்ணு. இது ஏன் காலடி மண்ணு அப்படின்னா, இது எங்க நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் இந்த தெய்வம் சார்ந்து, குலதெய்வம் சார்ந்த ஒரு சில சாமியாடி பெருமக்கள் சார்ந்த அவர்களுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால, நான் அறிஞ்சத பகிர்ந்து கொண்டு குழப்பங்களை தீர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க. காலடி மண்ணு. என்னுடைய காலடி மண்ணு, என்னுடைய என்னுடைய தலைமுடி அல்லது நான் உபயோகப்படுத்தின என்னுடைய பொருள் இதெல்லாம் கிடைச்சா என்னைய அவர்கள் நினைக்கிறபடி எனக்கு தேவையான எனக்கு இடையூறு செஞ்சிட முடியுமா? இல்லை, யதார்த்தத்தை பேசுவோமே. இல்லைங்க, செய்கிறாங்கங்க. அது மாதிரி தாங்க எடுத்து செஞ்சாங்க. உண்மைதாங்க. மேலே என்னையும் முடக்கிட்டாங்க, என் மேலே வந்த சாமியும் முடக்கிட்டாங்க, எங்களுக்குள்ள நிறைய இடையூறுகள்லாம் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் இது இது நடந்ததுனால தானங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். அவர்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக இது போன்ற செயல்கள் யாரை பாதிக்கும் தெரியுமா? யார் பலவீனமாக இருக்காங்களோ, யார் தெய்வ நம்பிக்கையை குறைச்சு மதிப்பிடுறாங்களோ, யார் தெய்வம் நம்மளை காக்கும் அப்படிங்கிற அந்த மலையை போல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மக்களை தான் அது பாதிக்கும். ஆனால் உண்மைதான் அது. ஆனால் அது பாதிக்குதுங்கிறது உண்மைதான். சரி, அது எப்படிங்க பாதிக்குது? என்னங்க இந்த அறிவியல், இந்த விஞ்ஞானம் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதாங்க. எப்படி சொல்லுது அப்படின்னா, 100ல் 90 பேர் போலியாக இருந்தாலும், அல்லது 8 பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தாலும் 2 பேர் எல்லாம் தெரிஞ்சு ஆக சிறந்த பெரிய சித்து விளையாட்டுக்காரங்களாம் இருக்காங்க. இதை எப்படி அதை சரி பண்ண முடியும்? சரி, என்னுடைய காலடி மண், என்னுடைய நான் உபயோகப்படுத்தின என்னுடைய உடல்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு எப்படி அதை அது அது பழிக்க செய்கிறாங்க? அவர்களுடைய செயல், அதை என்ன நினைக்கிறாங்களோ அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க? ஏன் காலடி மண்ணு அப்படின்னா, காலடி மண் என்ன அப்படின்னா, காலடி மண் எதுக்காக அப்படின்னா, காலடி மண், என்னுடைய காலடி மண் என்ன சொல்லுன்னு தெரியுமா? நான் எங்கெல்லாம் பயணிக்கிறேனோ அங்கெல்லாம் அந்த இடத்தை காட்டி கொடுக்கும் என் காலடி மண். அதனால தான் காலடி மண் எடுக்கிறது. இப்போ நான் இருக்கேன், என் காலடி மண் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு செயல்களில் ஈடுபடுற ஒரு சில தாந்திரீக விஷயங்கள் கற்று ஒரு சில தெய்வங்களோட அருளோட செயல்களில் ஈடுபடுற பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலடி மண்ணை எடுத்து அந்த காலடி மண்ணில் நான் எங்கே இருக்கேன், எந்த திசையில் இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற என்னை பற்றின அங்க அடையாளங்களை என் காலடி மண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இதில் தான் தெய்வ சக்தியை நாம் நல்லா முழுமையாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ என்னுடைய காலடி மண், நான் எங்கெல்லாம் நான் நடந்து போகிறேன் பார்த்தீங்களா, என்னுடைய தடம், என் கால் படுற தடம், அந்த மண்ணை பிடிச்சி பார்க்கும்போது அந்த கால் தடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது போய் அந்த இடத்துல தான் நான் இருக்கேங்கிறத காட்டி கொடுக்கும். அதான் காலடி மண். சரி, என்னுடைய பொருள், என்னுடைய தலைமுடியா, நான் உபயோகப்படுத்தின ஏதாவது என்னுடைய பொருள், என்னுடைய சட்ட நூல் அல்லது சேலை நூல், என்னுடைய ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா, இன்னாரு தான் அப்படிங்கிற சரியா இன்னாரு தான் இது போய் சேரணும் அப்படின்னு குறிக்கிறது. நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல யாரு, நான் இருக்கிற இடத்துல 10 பேர் இருந்தா அந்த 10 பேர்த்துல நான் தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல காட்டி கொடுக்கறதா நான் என்னுடைய பொருள், என்னுடைய உடைமை, என்னுடைய தலைமுடியாவோ எதுவாக இருந்தாலும் இது எது. அப்ப என்னுடைய வாசம், என்னுடைய உடல்ல இருக்கிற வாசத்தை காட்டி கொடுக்குற என்னுடைய அந்த ஆடை இருக்குல்ல, நான் அனுபவிச்ச அந்த சேலையா இருக்கும் அல்லது சட்டையா இருக்கும், வேட்டியா இருக்கும், துண்டா இருக்கும், அது என்ன கொடுக்கும்? என்னை பத்தின அந்த வாசத்தை கொடுக்கும். அந்த பொருள் என்ன சொல்லும்? இன்னாரு தான் அப்படின்னு அடையாளம் காட்டும். அந்த காலடி மண் என்ன சொல்லும்? இதுதான், இந்த இடம்தான் அப்படின்னு. இதை குறிச்சுதான்
ஒரு சில ஏவல் அங்க ஏவப்படும். இதெல்லாம் உண்மையாங்க? நீங்க சொல்றீங்க இதெல்லாம் உண்மையா? நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேங்க அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் சொல்லுவாங்க. நான் ஒரு சில பெருமக்கள் இதை நம்புவாங்க. சரி, இது யாருக்கு பலிக்கும்? இல்லை, எல்லாரும் நான் இருக்கேன்னா நான் போய் ஒருத்தர் காலடி மண் எடுத்து ஒருத்தர் துணியை எடுத்து இது மாதிரி நான் எடுத்தா நான் யாருக்காக அதை செஞ்சிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. சரி, இது யாரு செய்ய முடியும் அப்படின்னா, இதை யாரு செய்ய முடியும் அப்படின்னா, மாந்திரீக தாந்திரீகங்கள் கற்று தவறான உண்மையான நீதியான வழியில் இல்லாத பெருமக்க, சத்தியமான வழியில் இல்லாத பெருமக்க, பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நிற்கிற ஒரு சில பெருமக்க, அவர்கள் அந்த கற்று அவர்களுக்கு ஒரு தெய்வ சக்தி அவர்களுடைய அந்த அருளாசியோட அவர்கள் அந்த வேலையை செய்யறவங்க கண்ணில் தான் அவங்களால தான் அதை செய்ய முடியும். அப்படிலாம் இருந்ததுனால தானேங்க இப்போ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருந்ததுனால தானே இதை பற்றி அச்சப்படுறோம். அப்போ எந்த அளவு உண்மை? சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குருவோமே. நிறைய பேர் இருக்காங்க, எப்படி தெய்வ சக்தி இருக்கோ அது மாதிரி தீய சக்தி இருக்குது. எப்படி மாந்திரிக தாந்திரிகங்கள் இன்னும் இருக்குது, 100 பேரில் ஒருத்தனாவது இருக்கான் அவங்களால அந்த செயலை செய்ய முடியும். சரிங்க, இதெல்லாம் ஏற்றுக்குறோம். இது என்ன எப்படிங்க பாதிக்குது அப்படின்னா, அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. நீங்க சாமியை சுமந்து நிக்கலாம் அல்லது சாமியை சுமக்காம சாதாரண மனுஷனாவும் இருக்கலாம். நீங்க சாதாரண மனுஷனா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களை எளிதில் தாக்கிடும். அல்லது நீங்க தெய்வத்தை நீங்க சுமக்கிற சாமியாடியா இருந்தீங்க அப்படின்னா அந்த சாமி முன்னக்கூடிய அதை தடுத்து நிறுத்து உங்களுக்கு அடையாளங்களை காட்டும். இந்த 2 விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம குலசாமியை கும்பிடுறது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? சாதாரண மனுஷனும் சாமியாடியும் இது போன்று தீய வினைகள், இது போன்று பழி பாவம் ஏதாவது ஒரு வழியில இது நம்ம குடும்பத்தை நம்ம தாக்கிற கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம குலசாமியை நாம கும்பிடுறது. ஏன் குலசாமியை கும்பிடணும்? எதுக்கு குலசாமியை கும்பிடணுமா? இது மாதிரியான பாதிப்புக்கு நாம உள்ளாயிடக்கூடாது. அதாவதுங்க, கண்ணுக்கு தெரியாத எத்தனை எதிர்மறை சக்திகள் இருக்கு. சுடுகாடுன்னு ஒண்ணு இருந்தா இடுகாடுன்னு சொல்ல காரணம் என்ன? ஏன் இடுகாடுன்னு சொல்ல காரணம் என்ன? எதுவுமே இல்லாம இடுகாடுன்னு சொல்லிடுவாங்களா? சுடுகாட்டுல பிணங்கள் அங்க புதைக்கப்படுது, எரிக்கப்படுது, அது சுடுகாடு. இடுகாடுன்னு சொல்ல காரணம் என்ன? அப்ப ஏன் அந்த இடுகாடுன்னு ஒண்ணு உருவாச்சு? எதுவுமே இல்லாம அந்த இடுகாடு உருவாயிருமா? அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சில தீய சக்திகள் இருக்குல்ல, அந்த சக்திகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் குலசாமி. இதுக்கு தான் குலசாமியை நாம வழிபடணும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும். போட்டி போறாம மனுஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி நம்ம சாமியை வழிபடாம இருந்துடக்கூடாது. எங்க இருந்தாலும் நம்ம போய் நம்ம சாமியை நாம நினைக்கணும், வணங்கணும், வழிபடணும். இதுக்கு தான் என்னைய காக்கணும், என் பிள்ளைய காக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய சகோதரனை, என்னுடைய தொழிலை, நான் செய்யற எல்லாத்தையும் காக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த குலசாமி. அப்ப நாம சாமியை சரியா நாம வழிபடுறோம்னா இதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா போடா பில்லி சூனியம் செய்வன ஏவன் தூக்கி குப்பையில ஓடு அப்படின்னு நம்ம தூர போட்டு போயிடலாம். நம்ம குலதெய்வத்தோட வழிபாட்டோட முக்கியத்துவம் இப்ப புரியுதா? ஏன் கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும் புரியுதா? கண்ணுக்கு தெரியறத தாங்க நாம எதிர்த்து நாம சண்டையிட முடியும். கண்ணுக்கு தெரியாத இது போன்று தீய வினைகள் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று நம்மளை காத்து நிக்கிறது நாம வணங்குற குலசாமி. அந்த தெய்வத்தை வழிபடுங்க, வணங்குங்க. யார் என்ன உங்களுடைய காலடி மண், உங்களுடைய உதிரம், உங்களுடைய எது எடுத்தாலும் என் சாமி இருக்கப்பா மலை போல, என் பிள்ளைகளை காக்க, என் குடும்பத்தை காக்க, நான் நேர்மையா சத்தியமா நான் நிக்கிறேனப்பா, நீ எதை வேணாலும் நீ செய்யி அப்படிங்கிற அந்த மனோபலம் இருக்குல்ல, அந்த மனோபலமே உங்களை இது மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் உங்களை வராம பாதுகாக்கும். அப்ப ஏன் காலடி மண்ணு எப்படி பேசுன்னு சொல்ல காரணம்னா இதுவும் இருக்கு, இப்படியும் தெரிஞ்சுக்கிறணும். இதை தெரிஞ்சாதான் குலசாமியை நாம அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய சக்தியை நாம உணர முடியும். நல்லதை சொன்னா யாருக்கு மண்டையில ஏறிது? அதுல கெட்டதை சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல நல்லதோட அவசியம் தேவைப்படும் போது அப்ப நம்ம சாமியை தேடி ஓடுவோம். இப்ப இது மாதிரியான தீய வினைகள், தீய சக்திகள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு காவல் தெய்வங்கள் தான் நாம வணங்குற குலசாமி. அந்த தெய்வத்தை வழிபட மறக்காதீங்க. அந்த தெய்வத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்ய நீங்க மறந்துடாதீங்க. இப்ப இதெல்லாம் என்னை காக்க என்ன பண்ணணும்? என் சாமி பலமா இருக்கணும்ல,
என் சாமி பலமா இருக்கணுமா? என் சாமி பலத்தை கூட்டி கொடுக்கறது யாரு கையில இருக்கு? அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்க கையில. அந்த தெய்வத்தோட பலத்தை எப்படி அவங்க கூட்டி கொடுக்க முடியும்? அதனோட சக்தி எப்படி உயர்த்த முடியும்? அந்த சாமிக்கு தேவையான பூசை புனஸ்காரம், வழிபாடு, சிறுவிழா, பெருவிழா, அந்த தெய்வம் ஏற்கிற அந்த பசி, படையல் இது எல்லாத்தையும் யாரால கொடுக்க முடியும்? அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க. அப்ப நீங்க அந்த சாமியை ஊக்கப்படுத்தினாதான், இது மாதிரி 1,00,000 குடும்பம் இருந்தாலும் இது மாதிரி தீய வினைகள் வராம உங்க சாமி பாதுகாக்கும். சாமி ஒண்ணுதான். குடும்பம் 1,00,000 இருக்கே. ஒத்த சாமி தானே 1,00,000 குடும்பத்தையும் காக்கணும். ஒத்த சாமி தானே 1000 குடும்பத்தையும் 100 குடும்பத்தையும் 10 குடும்பத்தையும் காக்கணும். அந்த ஒத்த சாமியை பலப்படுத்த அந்த வலிமை சேர்க்கிற அந்த பெரும் பங்கு யார்கிட்ட இருக்குன்னா அந்த பங்காளி பெருமக்கள். அதுக்கு தான் தெய்வத்தை இடைவிடாது வணங்கணும், இடைவிடாது வழிபாடு செய்யணும். காசு இன்னைக்கு நாம நினைச்சோம்னா நம்ம மலையை கூட கட்டலாங்க. சாமின்னு வரும்போது எங்ககிட்ட இல்லை, நான் எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். பணம் அந்த இடத்துல முக்கியம் அல்ல, மனசுதான். 10 பேர் சேர்ந்தா 10 பேர் நான் நிக்கிறேன்னு வந்து சேர்ந்தா பெரிய மலையை கூட கட்ட முடியும். ஆனா நம்ம அப்படி நிக்க மாட்டோம். வருஷம் வருஷம் எப்படி நம்ம அப்படி செய்ய முடியுமா? 10 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், நம்ம தள்ளி போட்டுருவோம். ஆனா சாமி எப்படி தள்ளி போட்டு நம்மளை பாதுகாக்காம விடுமா? நீ இருப்பா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உன்னைய பார்க்க வர்றேன், 5 வருஷம் கழிச்சு உன்னைய பார்க்க வர்றேன், உன்னை அப்ப வந்து பாதுகாக்கிறேன்னு சாமி சொன்னா ஏத்துக்கிறோமா? மனித குணம் மாறணுங்க. தெய்வத்தை வலிமைப்படுத்த, குலசாமிய அதனுடைய சக்தியை உயர்த்த உங்களால முடிஞ்சது என்ன வேணாலும் செய்யணும்னா நீங்க தாராளமா செய்யலாம். உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.